ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி மாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இனிமேலும் ஆதரவு தாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நாங்கள் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சம்மருக்கு தேவையான ஒரு மேங்கோ டெசர்ட் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சவ்வரிசியை 2 மாம்பழம் எடுத்துருக்கேன். சவ்வரிசியை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா மாம்பழத்தை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி பிளண்டரில் போட்டுருங்க. பிளண்டர் கப்பில் போட்டுட்டு அதை மேஷ் பண்ணி, அதாவது பிளண்டரில் ஒரு அடி அடித்து ஐஸ்கிரீம் மாதிரி நாங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றி ஒரு ஓரமாக வச்சுட்டு பின்ன தண்ணியை பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் கழுவி வச்சுருக்கிற சவ்வரிசி அதில் போட்டு 2 பாயில் பண்ணுங்கள். நல்லா ஒரு ரெடி ஆகினதுக்கு அப்புறமாக இப்படி ரெடி ஆகிடும். ரெடி ஆகினதுக்கு அப்புறமாக எடுத்துன்னு செய்யுங்க. வடியில் ஊற்றி வடிக்கணும். வடிச்சிட்டு அதில் இருக்கிற பிசுப்பு தண்ணி போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே திரும்ப நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதோட கூட இன்னும் நமக்கு கடிக்கிற நேரம் சாப்பிடக்குள்ள சின்ன சின்ன துண்டுகளாக மாம்பழம் கடிப்பட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்துட்டு அதை அப்படியே ஒரு 2-3 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிற நேரம் இன்னும் கூலிங்காக இருக்கும். கூலிங்காக இருந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து இப்படி இப்போ நல்லா கூலாகிருச்சு. இதை எடுத்து சாப்பிட்ற பருவத்துக்கு வந்துருச்சு. இதை இப்போ நாங்கள் பவுலில் போட்டு ஒவ்வொருத்தருக்கு சேவ் பண்ணி சாப்பிடுவோம். இந்த வீடியோ